இப்ப தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் படி என்ன மெத்தட்ல இந்த எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இட் இஸ் செட் தட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அப்ப இந்த மெத்தட்ல நடக்குது அப்படின்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அரசியலமைப்பு சாசனம் எடுத்துக்கிறேங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுல இதே மெத்தட்ல என்னென்ன எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ராஜ்யசபா எலெக்ஷன், என்னது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி எலெக்ஷன், தென் பிரசிடென்ட் எலெக்ஷன் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இது எல்லாமே என்னது இந்த மெத்தட்ல நடக்குது. இந்த மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சி, அதாவது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில இருந்து நீங்க 23 மெம்பர், அப்ப இந்த எலெக்ஷன்ல 23 எலெக்டட் மெம்பர்ஸ்னா 23 எலெக்டட் மெம்பர்ஸ் மல்டி மெம்பரா செலக்ட் பண்ணணும். அப்ப ஒரு வாக்காளர்களுக்கும் பேலட் பேப்பர் எப்படின்னா, கண்டஸ்டன்ஸுக்கு லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 143 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இந்த 2026 எலெக்ஷன்ல. இதுல 23 தான் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்ப இந்த பேலட் பேப்பர்ல 23 ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு நோட் பண்ணி கொடுக்கணும். அப்ப என்ன புரியுதுன்னா, ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. யூ ஹேவ் 23 people to send your option to the கவுன்சில்.